இது எங்க வச்சேன்னு தெரியலையே. என்னாச்சு மேடம், என்னாச்சு? என் ஜுவல்லரி பாக்ஸ் எங்க இருக்குன்னே தெரியல. சரி பரவாயில்ல, எங்க வச்சீங்கன்னு எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க போய் எடுத்துட்டு வரோம். ஹானி, அது எங்க வச்சேன்னு எனக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா தேட வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுல்ல. சரியா சொன்னீங்க, நீங்க ரொம்ப பெரிய புத்திசாலி. வாவ். ஜோர்தார், நான் இப்ப ஆபீஸ்க்கு போறேன். நான் வர்றதுக்குள்ள ஜுவல்லரி பாக்ஸ தேடி வை, சரியா? நண்பர்களே, இந்த ஜுவல்லரி பாக்ஸ் எங்க இருக்குன்னு தேடி பார்க்கணும் ஐயா. எனக்கு தெரியும், ஜுவல்லரி இருக்கிற இடத்துல அது இருக்கும். சிம்பிள். நீங்க ரொம்ப புத்திசாலி பெருசே. Thank you. வேணாமா, வேணா, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜுவல்லரி பாக்ஸ தேடுங்க, நான் பெட்ரூம்ல பாக்குறப்பா. நான் போய் கார்டன்ல தேடுறேன். கார்டன்ல. ஏய், ஆண்டவா உனக்கு மூளைய படைக்கும் போதே நீ எங்க எலிய பிடிக்க போயிருந்தியா? ஏன்டா ஜுவல்லரி பாக்ஸ் யாராவது கார்டன்ல கொண்டு போய் வைப்பாங்களாடா? எனக்கு என்ன தெரியும், நான் இது வரைக்கும் அதை யூஸ் பண்ணதே இல்ல. பெருசே, நீ ஷோரூம்ல போய் பாரு போ. ஓ, டோன்ட் வெரி, நீ தப்பிச்சிட்ட, கவலைப்படாத. தப்பிச்சிட்டேனா? தப்பிச்சது நீதான். என் பலம் மட்டும் கிழிஞ்சிருந்தது. அடிக்கிற அடியில வால் தனியா உடம்பு தனியா இருக்கும். மிஸ்டர் பூச்சி, நீங்க ஜுவல்லரி பாக்ஸ் பாத்தீங்களா? யார பார்த்து கேக்குற? நான் ஜுவல்லரி பாக்ஸ பாத்திருக்கேன். ஒவ்வொரு பொண்ணும் அதை கையில வச்சுக்கிட்டு என்ன அலப்பட பண்றாங்க. எப்ப அறிவு கொழுந்து, நான் அதெல்லாம் கேட்கல. கட்கர் மேடமோட ஜுவல்லரி பாக்ஸ். இல்ல, அது நீயே போய் தேடிக்கோ. பாக்ஸ்குள்ள பாக்ஸ், அதான ஜுவல்லரி பாக்ஸ். பாக்ஸ்ல ஜுவல்லரி தான் இருக்கு. டாங்கி. ஏய், யார பார்த்து டாங்கின்னு சொன்ன? உன்னை விட மாட்டேன். கிடைச்சிருச்சு, ஜுவல்லரி பாக்ஸ் கிடைச்சிருச்சு. ஜுவல்லரி பாக்ஸ் கிடைச்சிருச்சுப்பா. ஆமா, எனக்கு ஒண்ணு கிடைச்சிருச்சு. இல்லப்பா, எனக்கு தாப்பா கிடைச்சிருக்கு. பாரு, ஜுவல்லரி கூட இருக்கு. அப்படியா? அப்ப இதுல என்ன இருக்கு? ஓ, டேய் சிறுசு, இதுல புகையா வருது. யாரும் இதுல நெருப்பலி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். சாதா பூதம் இல்ல, நான் வெளிநாட்டை சேர்ந்த சூப்பரான பூதம் ஐயா. அடேங்கப்பா, ஜீனி கிடைச்சிருச்சு. இனி எங்களோட எல்லா விசேஷம் நீங்க பூர்த்தி பண்ணுங்க. சூப்பரே. இங்க பாருங்க ஜித் சார், எங்களை சுவிட்சர்லாண்டுக்கு கூட்டிட்டு போக சார், ப்ளீஸ். சுவிட்சர்லாண்டுக்கு கூட்டிட்டு போகணுமா? என்ன பார்த்தா நான் உங்களுக்கு டூரிஸ்ட் கைடு மாதிரி தெரியுதா? ஹலோ, நீங்க பூதம்பா. நாங்க சொல்றதெல்லாம் நீங்க நிறைவேற்றணும். நாங்க உங்க எஜமானர்கள். நீங்க நினைக்கிற மாதிரியான பூதம் நான் இல்ல. நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு தான் உதவி பண்ணி ஆகணும். என்னோட விசேஷம் நீங்க தான் பூர்த்தி பண்ணணும், புரியுதா? இது தப்பு, பெரிய தப்பு. ஏன் தப்புன்னு சொல்லு. நான் பல ஆயிரம் வருஷங்களா டப்பாக்குள்ளே இருந்தேன். யோசி பாரு, எனக்கு எவ்வளவு ஆசைகள் டப்பாக்குள்ள இருக்கும்போது இருந்திருக்கும். இங்க பாருங்கய்யா, நீங்க சொன்னது சரிதான். அப்ப நான் சொல்ற எல்லா விஷயத்தையும் பூர்த்தி பண்ணுவீங்கல்ல? முடியாது. ஓடுங்க. டேய் சிறுசு, காலுக்கு கீழே தரை எங்க காணோம்? நான் ஏன் பயப்படணும்? நான் பச்சைக்கிளி, நான் தான் பரப்பனே. சந்தேகமா? ஏய், நான் பச்சைக்கிளி. எல்லாரையும் தூக்கிட்டு பறக்கிற பிளேன் இல்லையா? என்ன விட்டுருங்க ஐயா. இந்த உலகத்திலே நான் தான் மொத பச்சைக்கிளி.
பறக்கறதுக்கு பயப்படுற பச்சை கிளி சந்தேகமா? நன்றி நன்றி ஐயா, எங்களை கீழே விழ விடாம காப்பாத்திட்டீங்க. நன்றி. பூதமையா அண்ணாத்தே ப்ளீஸ் சேஃப்டியா லேண்ட் பண்ணுங்க. இப்பலாம் பிளேன் நிறைய கிராஷ் ஆகுதா? டாங்கி, இது ஒண்ணும் பிளேன் கிடையாது, இது பூதம். உயிங். ஓ, ஓ. இங்க பாருங்க, உங்க 4 பேர்ல யார சூப்பரா சமையல் பண்ணுவீங்களோ அவ மட்டும் முன்னாடி வந்து நில்லுங்க. சரிடா, அப்ப நீ தான் இந்த வீட்ல சூப்பரா சமைப்பியா? யார் சொன்னது? எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது, அதனால தான் நான் சேம அப்படியே இருக்கேன். ஆ? அட, நான் எப்படி முன்னாடி வந்தேன்? ஐயா, நீங்க ஏதாவது மந்திரம் கிந்தர் போட்டீங்களா? இங்க பாரு, நான் ஒரு வெளிநாட்டு போதுன்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப பசியா இருக்கு, போய் சமையல் பண்ணு. ஏதோ நல்லபடியா சாப்பிட்டாச்சு. இனி ஒரு 2 மணி நேரத்துக்கு எனக்கு பசியே எடுக்காது. பல வருஷமா டப்பாக்குள்ள இருந்ததால குளிக்கலப்பா. சீக்கிரமா வாங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன குளிக்க வைங்க. ஆச்சோ ஆச்சோ. சிறுசு, நீ ஒரு வாட்டி சரிக்க விளையாடு, ரொம்ப நல்லா இருக்கு. எம்எல்ஏ விளையாட ஆரம்பிக்கிறீங்களா? அழுக்கு போக போது ஏய், ஒரு வழியா பூதத்தை குளிப்பாட்டியாச்சு. இப்ப நம்ம உடம்பு வலிக்குது, அதுக்கு என்ன பண்றது? பெருசே, உடம்பு ரொம்ப வலிக்குதே. முடிஞ்சா எனக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடு. சிறுசு, எனக்கு ஒரு புது மசாஜ் தெரியும், அதை செய்றேன். என்ன சிறுசு, வலியெல்லாம் போயிடுச்சா? நான் உன்னை என்ன பண்ண சொன்னேன்? நீ என்ன பண்ணி வச்சிருக்க? இந்த பூதம் எங்க இருந்து வந்தது? அந்த பாக்ஸ் எங்க? அடவா, ப்ளீஸ் ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்கப்பா. இந்த பூதத்தை எப்படியாவது திருப்பி டப்பாக்குள்ள போடுறப்பா. வேண்டாம்ப்பா ஜோர்தார், இதுக்கெல்லாம் கடவுளை கூப்பிட்டு கஷ்டப்படுத்த வேணாம். இந்த பிரச்சனையை நாமளே பாத்துக்கலாம். எப்படி? அவரால பண்ண முடியும். முடியாது. அவரால முடியும். செல்லாதே. அவரால முடியும். ஆகாதியா? ஏய், என்னால என்ன ஆகாதுன்னு சொல்ற? முடியாது, உங்களால நிச்சயமா முடியாது. நான் யாருன்னு தெரியாம நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. இப்ப பார் எப்படி பண்ற பார். சூப்பரா பண்ணுவானா இது எல்லாத்தையும். இவர் நிச்சயமா என்ன மாதிரி தண்ணியில நீந்த மாட்டாருப்பா. நீங்க கிரேட், எல்லாமே உங்களால முடியுது. நிச்சயமா முடியாது. நான் பண்றதை இவரால கண்டிப்பா பண்ண முடியாது. சந்தேகமா? அப்படியா? எங்களை பண்ணி காட்டு. ஏய் துஷ்டா, என் சக்தியை பத்தி தெரியாம பேசுறீங்க. இதெல்லாம் நான் அசால்ட்டா லெஃப்ட் ஹேண்ட்லயே பண்ணுவேன்பா. லெஃப்ட் ஹேண்ட்ல
லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த பாடியும் போணும் ஐயா. போகம்யா போகும், எல்லாமே போகும். அப்புறம் தெரியும் நான் யாருன்னு உங்களுக்கு. யாரும் ஏமாத்துறீங்க, விட மாட்டேன் உங்களை. தொடங்க போறீங்க.